சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வில்வ இலையால நம்ம சிவபெருமான பூஜிப்பதால, அர்ச்சனை செய்வதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், வில்வத்தோட மகிமையை பார்க்க போறோம். ஒரு பழமையான சிவன் கோயில், சீர்காழி சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் சாமிக்கு பேர். அந்த சாமியோட வில்வ அர்ச்சனையை பார்த்துக்கிட்டே நீங்க வில்வத்தை பத்தி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வந்தா நம்ம 7 ஜென்ம பாவங்களை நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வ இலை. வில்வத்துல மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகை வில்வங்கள் இருக்குது. குறிப்பா 3 இதழ்களை கொண்ட வில்வத்தை தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். 5 மற்றும் 7 இதழ்கள் உள்ள வில்வ மரங்களும் இருக்கு. பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வில்வத்துக்கு நிர்மாலியம் கிடையாது அப்படிங்கிறதுனால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தொளிச்சிட்டு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம். தினமும் நம்ம சிவனாருக்கு வில்வத்தை சாத்தி அர்ச்சனை செஞ்சு வந்தோம்னா 7 ஜென்ம பாவம் நம்மளை விட்டு போகும். சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும். ஒரு வில்வத்தினால பூஜை செய்தல் 1,00,000 ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வில்வத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வதா ஐதீகமாகவும் இருக்கு. வடமொழியில வில்வத்தை ஸ்ரீபலம், சிரேஷ்ட வில்வம், கந்தபலம் என அப்படி பல பெயர்களால சொல்றாங்க. மண்ணுலகில உள்ள ஆன்மாக்களின் பாவங்களை போக்குவரத்துக்கு தான் சிவபெருமானோட இச்சா கிரியா ஞான சக்தி வடிவமா ஈஸ்வரன் அருளால வில்வமா தோன்றியிருக்கு அப்படின்னு இருக்கு. சிவபெருமான தலவிருச்சமாகவும் நம்ம வில்வ மரம் இருக்கு. வில்வ மரத்தை பூஜிப்பவர்கள் சகல சித்திகளையும் நன்மைகளையும் அடைவாங்க. வில்வத்தின் பெருமைகளை சாஸ்திரங்கள், புராணங்கள் மிக தெளிவா நமக்கு சொல்லுது. வில்வத்துல 3 இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திரிசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் குணங்களையும் நமக்கு குறிக்கிறதா இருக்கு. ஈசனோட 3 கண்களையும் குறிக்கிறதா இருக்குது. ஊழி காலத்துல அனைத்தும் அழியும் அப்படின்னு உணர்ந்த வேதங்கள் தங்க அழியாத இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. சிவபெருமான் திருக்கருக்காவூர் திருத்தலத்துல வில்வ மரத்தின் வடிவில நின்று தவம் செய்யுமாறு நம்ம சிவபெருமான சொல்றாங்க, வேதங்களுக்கு சொல்றாங்க. அதனால வேதங்கள் அப்படி நின்று பூஜை பண்ணி என்றும் அழியாம வரத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகா சிவராத்திரி நாள்ல வில்வாஷ்டகம் நம்ம சொல்லி வில்வம் சாத்தி சிவனை பூஜிச்சோம்னா நம்மளோட 7 ஜென்மத்து பாகம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேவையான வில்வத்தை நம்ம மாசப்பிறப்பு, சோமவாரம், அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய தினங்களில் பறிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேலும் இந்த நாட்களில் பூஜைக்கு தேவையானதை முதல் நாளே நம்ம பறித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தை 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து பூஜை செய்யலாம். உலர்ந்த வில்வமாக இருந்தாலும் பூஜித்த வில்வத்தை மறுபடியும் தண்ணி தொளிச்சு மறுபடியும் பூஜிக்கலாம், அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிறது. சிவ அர்ச்சனையில வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம வில்வ இலையை பத்தி புராண கதைகள் பல இருக்குது. புகழ்பெற்ற நம்ம வில்வாஷ்டகம் அப்படிங்கிற பாட்டை பாடி நம்ம சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வில்வமா வச்சோம்னா நம்மளோட 7 ஜென்ம பிறப்பு எல்லா பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது இருக்குது. சிவனாட பெருமைகள் எல்லாம் வில்வாஷ்டகம் சொல்லும் போது அதுல பொருள் பதிஞ்சு இருக்கு. சிவ பூஜையில நம்ம வில்வத்தால சிவபெருமான அர்ச்சனை பண்ணோம்னா சிவனாட அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இதுல கடவுளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சிவபெருமான மந்திரங்கள் உச்சரிக்கிறது மூலமாகவும் நீர் பால் அபிஷேகம் செய்வதன் மூலமாகவும் நம்ம சிவபெருமான மகிழ்விக்கலாம். நீங்க எந்த அபிஷேகம் பண்றீங்களோ இல்லையோ ஒரே ஒரு வில்வத்தலையை வச்சு பூஜை பண்ணீங்கன்னாவே நமக்கு எவ்வளோ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்லேயும் கோயில்லையோ நீங்கள் வீட்டில் மரம் வச்சு வளர்த்துறது ரொம்ப புண்ணியம். அப்படி பண்ணினீங்கன்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவபெருமானை வழிபடும் போது 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் வில்வத்தலை இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலையால்
மாலை கட்டி போட்டாலும் ஒரு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு இருக்கு. நம்மளோட பாவங்கள் கர்மா தீரணும் அப்படின்னா நம்ம சிவபெருமான வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி நம்ம எல்லா பாவங்கள்லேருந்து தூர விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட பழமையான சிவனோட வில்வ அர்ச்சனை பார்த்துருப்பீங்க. இந்த வில்வ அர்ச்சனை பார்த்தீங்க எல்லாரோட பாவங்கள் தீரணும் அப்படின்னு சிவபெருமான் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.